ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா ஸ்டோரிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ சிப்ஸ். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் உருளைக்கிழங்க நல்லா மேலே உள்ள மண்ணெல்லாம் போகிற மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக ஈரப்பதம் போனதும் நாம் இதோட தோலை உரித்து எடுத்துக்கலாம். பீலர் வச்சு நான் பீல் பண்ணிக்கிறேன். நீங்கள் கத்திலேயே பீல் பண்ணுவீங்கன்னா கூட பீல் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமும் நம்ம திரும்ப இதை தண்ணியில் ஆட் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா கலர் மாறிடும் மேலே மட்டும். அதனால எல்லாத்தையுமே பீல் பண்ணிவிட்டு தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பொட்டேட்டோஸை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்லைஸர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்லைஸில் இல்லைன்னா காய் சீவரத்தில் மேலேயும் இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள ஸ்லைஸரை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கத்தியை வச்சு ஸ்லைஸாக கட் பண்ணுவீங்கன்னாலும் ஓகே தான். நான் இப்போ ஒரு 2 உருளைக்கிழங்க இது மாதிரி சீவி காமிக்கிறேன். எல்லாமே தண்ணியில் தான் சீவி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு அதில் உள்ள அந்த மாவு மாதிரி வர்றதை கழுவி அலசி எடுத்துக்க முடியும். இப்போ நான் இதை அலசி எடுத்துகிட்டு ஒரு துணி மேலே விரித்து விட்டுக்க போகிறேன். நல்லா காட்டன் துணியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் விரித்து விட்டுட்டோன்னா அதில் உள்ள தண்ணி எல்லாமே உறிஞ்சிக்கும். எல்லாத்தையுமே தனித்தனியாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சேர்ந்து இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நடுவில் தண்ணி இருக்கும், தண்ணி போகவே போகாது. இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். சைடில் நான் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம உள்ளார வச்சுருக்க பொட்டேட்டோஸ் எடுத்து ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி உடனே பபிள்ஸ் வரணும். அப்போ தான் ஆயில் சரியான ஹீட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஆயில் ஹீட் ஆகாமல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எண்ணெய் நிறையா குடிக்கும். அதனால ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொட்டேட்டோஸ் எல்லாமே உள்ளே ஆட் பண்ணினதுக்கப்புறமா லைட்டாக கலந்து கொடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லாவே நுரையெல்லாம் கம்மியாகி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பி ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். நீங்கள் இந்த மாதிரி தட்டி பார்க்கும்போது உங்களுக்கு சலசலன்னு சவுண்டு கேட்கும். அதாவது கிறிஸ்பி சவுண்ட் நல்லாவே வரும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நல்லா வெந்துடுச்சுன்னா மேலே லைட்டாக கோல்டன் கலரில் இருக்கும். உங்களுக்கு அதை பார்க்கும்போதும் டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் வெந்ததும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள பொட்டேட்டோஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஈரப்பதம் மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஈரப்பதம் இருந்ததுன்னா எண்ணெயில் போடும்போது எண்ணெயோட சூடு கம்மியாகும். அப்போ பொரிஞ்சு வர்றதுக்கு லேட் ஆகும். அதே சமயம் எண்ணெயும் குடிக்கும். அதனால எண்ணெய் இல்லாமல் உள்ளே ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது பேட்சும் பாருங்கள், ஆயிலில் ஆட் பண்ணதுமே நல்லா பபிள்ஸ் வருது. இந்த மாதிரி தான் ஹீட் இருக்கணும். இப்போ எல்லாமே பொரிஞ்சிடுச்சு. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலராகவும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் அதே மாதிரி நீங்கள் எடுத்து போடும்போது நல்லா சலசலனும் சவுண்டு இருக்கும். பாருங்கள், சிப்ஸ் ஆடினதுமே லைட்டாக கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கிடச்சிருக்கு. அடுத்தது இதில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் சுடவே ஆட் பண்ணுறதுனால ஓகே, இல்லை பொரியும் போதே நீங்கள் உப்பு கரைசலாக உள்ளே ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கிறதுனால ஓகே. அப்போ நீங்கள் உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண தேவையில்லை. பொரிக்கும் போது ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேகும் போதே உள்ள உப்பு இறங்கி வந்துடும். நான் இன்றைக்கி 2வது ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் மிளகாய் தூளும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மிளகாய் தூள் இல்லாமல் கொடுத்தா காரம் இல்லாமல் சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் நான் ஆட் பண்ணலை. அவ்வளோதான், நம்மளோட சிப்ஸு பாருங்கள் நல்லா மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஆசையாக சாப்பிடுவாங்க. நமக்கும் எந்த ஆயிலில் பொரிச்சதை கடையிலேருந்து வாங்கி கொடுக்குறோமோங்கிற ஃபீலிங் இல்லாமல் கொடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.